இன்றைக்கி வந்து நம்ம வந்து முட்டை கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வந்து வதக்கிறதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி இலை, கருவேப்பிலை, லெமன் வந்து ஒரு அரைப்பழம், உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் வந்து ஒரு 2-3 துண்டு எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கசகசா கொஞ்சம் பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், கசகசா 1 டீஸ்பூன், பட்டை துண்டு 2, சோம்பு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இது வந்து கிராம்பு 2 போட்டிருக்கேன், ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்குவேன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்துக்குவேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இந்த முட்டை கறி செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நான் வந்து அந்த சர்வெண்ட்டை கேட்டேன், இது எப்படி செஞ்சீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவர் சொன்ன மெத்தடில் தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல தக்காளிலாம் அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு தக்காளியை அரைச்சி தனியாக எடுத்துக்குவோம். தக்காளியை அரைச்சி ஊற்றியாச்சு. அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சிடலாம். தேங்காய், கசகசா, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை நம்ம அரைச்சி எடுத்துருவோம். மசாலா அரைச்சாச்சு. நம்ம வந்து ஒரு வாணலி சட்டியில் வந்து ஆயில் கொதிக்க வச்சுருக்கேன். ஆயில் கொதிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் போட்டுருக்கோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதோட நம்ம பச்சை மிளகாயும் போட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். பிள்ளையும் கொஞ்சம் போட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். சீக்கிரம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். வெங்காயம் வந்து பாதி வதங்கிருச்சு. நம்ம அடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி நம்ம அரைச்சும் வச்சுருக்கோம், நம்ம கொஞ்சம் நறுக்கியும் வச்சுருக்கோம். இதை போட்டு இப்போ நம்ம நறுக்கிற தக்காளியை கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்குவோம். அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நம்ம அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நம்ம இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்ந்து இல்லை அந்த மசாலா வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலே வேகும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிறது வச்சும் மூடி போட்டு மூடி வேகட்டும். கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாம். மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம இதில் வந்து இப்போ உருளைக்கிழங்கு போட்டுடலாம். மசாலா வாடை எல்லாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றி வேக விடலாம். வேகிற அளவுக்கு கொஞ்சம் இந்த காய் வேகிறதுக்கு இந்த கிழங்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். முத கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டேன். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ இதாக இருக்குது. சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதில் ஸ்டேஜில் வந்து லெமன் வந்து 2 சொட்டு விட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா தக்காளியே புளிப்பு தான், அதனால் 2 சொட்டு விட்டால் போதும். அடுத்து நம்ம முட்டை போட்டுடலாம். இந்த முட்டைக்கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் கேட்டதுனால அவங்க வந்து சொன்னாங்க. அந்த மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான கோயம்புத்தூர் முட்டைக்கறி நமக்கு ரெடி.